டாக்டர் ஆனா எங்களெல்லாம் மறந்துடுவியா ஞாபகம் வச்சிருப்பியா உங்களை மறக்க வரும் நான் மறந்துடுக்கேன் கண்டிப்பா நீ டாக்டரான ஒரு கார் இல்லடா இதுல பிளேன்லயும் போவேன் அம்பிஷன் பார்த்து ஒரு நாள்ல உன்னோட ட்ரீம் வந்துட்டு எத்தனையோ நிறுவனங்களோ சரி எத்தனையோ சொந்தங்கள் இருந்தும் சரி ஆனா இதுவரையில என் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கல வெளியில நின்று நாங்கள் சைக்கிள்லாம் வேண்டி வந்தாச்சு இப்போ உன்னை காட்டப்புறான்னு சொல்ல எல்லாமே வந்து ஒரு மெடல் கோயில் வந்து என்ன ரிசல்ட் எடுப்பீங்க லைன் எடு உங்களோட ஸ்கூல்ல வந்து எத்தனை முதலாம் குறைச்சி ரிசல்ட் 125 கட்டம் 150 ஆமாம் குறைச்சி பயங்கர படிப்பாடி தம்பி படிச்சு பெரிய அம்மா நல்லா வச்சு அம்மா நம்ம கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க அதுதான் செய்யணும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான் நிறைய கஷ்டங்கள் தான் இந்த சனங்களும் எவ்வளவோ கதையெல்லாம் கதைப்பாங்க அதெல்லாம் தாங்கி தான் இந்த இத்தனை வருஷங்களை கடந்து வந்திருக்கிறேன் அவர் எதிரில் கேட்கல ஓகே வா திவாவுக்கு ஃபுல்லாக வண்டியில் தெரிஞ்சு போட்டு வெயிலுக்குள்ளே வர ஒரு மாதிரியா இருக்கும்ல இந்த வண்டியில் வெயில் ஒரு மாதிரி தான் இருக்கு ஓகே வணக்கம் அக்கா எப்படி சார் அதில் பார்த்து என்னோட பெரிய ஆளுமா இருக்கிறாள் ஓகே என்னைக்கு டியூஷன் போகலையா இல்லை போகல போயிட்டு வந்துட்டீங்களா எத்தனை மணி போகிறேன் 7:02 ஒரு மணி தான் தானே ஓகே இப்போ வீட்டெல்லாம் வந்து பார்ப்பீங்க என்னென்னு சொல்லி பெரிய ஒரு வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய இடத்துல சொல்கிற விளக்கம் தான் வீடு பெருசாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அது விளக்கங்கள் எல்லாம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி வெளி தோட்டத்தை வச்சு வந்து இடம் போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் விசாரிச்சுட்டு ஒரு விஷயத்த பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கு பின்னால் நிறைய காரியங்கள் வந்து இருக்கும் கண்டிப்பாக சரிக்கா இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் வாரம் அப்படி சொல்லி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களா சொன்னாங்க என்னென்னு சொன்னாங்க இப்படி யூடியூப் சேனல்லேருந்து உங்களோட வீட்டை வந்து பார்க்க போகிறாங்க உங்களோட நிலைமையை வந்து பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி சொன்னவாங்க ஓகே எப்படி நாங்கள் வந்து உள்ள வீட்டை பார்க்கலாம் வீடெல்லாம் ஓகே தானே லைட் வெளிச்சம் தானே கொடுங்க ஓகே இந்த வீடு எப்படி கிடைச்சிருக்கா 6 லட்சம் ரூபாய் தந்தவங்க அப்ப கொஞ்சம் குறையா கிடந்தது அப்ப லோன் ஒன்று போட்டு நான் 50,000 சமுத்தில பிறகு என் பொருள் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தேன் அதை வீடு வச்சு சில அது வித்தது தான் அப்போ இப்போ கடனில் இருக்கீங்களா கடனில் இருக்கீங்க எவ்வளோ காலம் வீடு கிடைச்சி இப்போ வீடு 2 வருஷம் 2 வருஷம் அந்த லோன் எடுத்து எவ்வளோ காலம் இப்போ 2 வருஷம் 2 வருஷம் எவ்வளோ லோன் எடுத்தீங்க சமுத்தியில் 50,000 ரூபாய் எடுத்தது இன்னொரு சேஜிஏ லோன் அது வந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்தது 1.5 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் மற்ற வீடு கொஞ்சம் பட்டுது ஏன்னா உங்களோட பொருள் தானே பொருள் தான் அறுதியா போயிட்டு கொஞ்சம் என்ன வேலை செய்கிறீங்க நான் இடியப்பம் வச்சு விற்கிறேன் நான் மற்றது நெசவுக்கு போய் நூல் சுற்றுறது ஒரு நாளைக்கு 300 ரூபா அப்படி தருவாங்க ஒரு நாளைக்கு 300 ரூபா நூல் சுற்றுறேன்னு சொன்னால் எந்த அளவுக்கு எப்படி அது அந்த சாரிகள் அது நெய்யறதுக்குரிய நூல்கள் ஒரு குடி நூல் சுத்தினா 50 ரூபா அப்படி வரும் அப்போ இந்த இடியப்பம் வைக்கிற எத்தனை மணிக்கு அதுக்கு போகிறது காலையில நான் இன்ஜினியர் ஏழியா அந்த வேலையெல்லாம் செய்து வித்து போட்டு தான் அங்கே போகிறது அங்கே 9 மணிக்கு போகிறது 9 மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வர 12 மணி சாப்பாட்டுக்கு வந்து பிறகு 2 மணிக்கு போகணும் அதுக்கிட்ட சமைச்சு வைக்கிறதெல்லாம் சமைச்சு சோறம் மட்டும் சமைச்சு வச்சுட்டு போகிறது அப்புறம் வந்து கறி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகிறது 2 மணி போல் போய் 4 மணிக்கு வாரது அப்போ இவர் அதுக்கிடையில சாப்பாட்டுக்கு இல்லை இங்கே வந்து போகிறது சொன்னால் தம்பி ஸ்கூல் விட்டு வாரண்டா 1:30 மணிக்கு வந்துடுவார் அதுக்கடையில் நான் 12 மணிக்கு வரேன் தான் வந்து கறி சமைச்சிருக்கேன் ஓகே என்னென்னு சொன்னால் உண்மையில் வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கும் இதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை இது தாண்டி இவ்வளவுதான் இனிமேல் தான் அவங்கள்ட்ட ஸ்டோரியில் வந்து நம்ம கேட்க போகிறோம் உண்மையில் வந்து படிப்புக்கான ஒரு ஹெல்ப் தான் கேட்டிருந்தாங்க தம்பியோட படிப்புக்கு ஸோ அந்த அக்காக்கிட்டையும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பிகிட்ட படிப்பையும் பற்றி பேசி அவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து பண்ணலாம் ஓகேங்க இப்போ வந்து நீங்களும் உங்களோட மகன் தானே 2 பேர் தான் வந்து மகனுக்கு எத்தனை வயசு சொன்னீங்க மகனுக்கு 15 வயசு 15 வயசு ஓகே இப்போ உங்களோட கணவருக்கு என்ன நடந்தது ஆக்சிடென்ட் பட்டு செத்துட்டார் தம்பி பிறந்த 6 மாதம் அப்படி இருக்கும்போது இப்போ 15 வயசு அப்போ அவர் இறந்து இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் 14 வருஷம் 14 வருஷம் எங்கே நடந்தது என்ன நடந்தது வெளியில தான் வெளிநாட்டில் தான் ஆக்சிடென்ட் பட்டு செத்தவர் ஆனால் அவர் இந்த வேலை டைமில் போகல வெளி வேலை ஒரு ஃப்ரெண்ட் கூப்பிட்டு போனதால கம்பெனி பாரம் எடுக்கல அதில் ஒரு வாகனங்கள் மோதி தான் ஆக்சிடென்ட் பட்டு செத்து அவர் ஓடுனவரால் வேற ஒரு ஆள் ஓடினார் அப்போ உங்களோட கணவர் மட்டும் அதில் இருந்ததா இல்லை 3 பேர் இருந்தாங்க உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது கூட மெட்டாக்கள் தான் ஃபோன் பண்ணி சொன்னவங்க என்னென்னு சொன்னாங்க இப்படி ஆக்சிடென்ட் பட்டுட்டாங்க வாகனம் உண்டு உங்களோட அவர் இருந்தால் அதில் போனவங்க சொல்லி ஏலம் கிடைச்சது
அதுக்கு பிறகு அந்த உடம்பை வந்து பெரும்பாலும் வெளிநாடுகளில் அனுப்பினவங்க 1 மாசத்துக்குள்ள வந்துட்டு. மாதத்துக்குள்ள வந்துட்டு. அப்போ பையன் வந்து வளர்ந்து வரும்போது என்ன கேட்டார் அப்பாவை பற்றி? அவர் எதிரையில கேட்கல. சரியாக அழாதீங்க. உண்மையில் எல்லாப்பட்ட லைஃப்லேயும் இப்படியான ஒரு திருப்பு முனைகள் வர்றது வழக்கம். அழாதீங்க, கண்ணு துடைப்பாங்க. உண்மையில் வந்து ஒரு பையனை வந்து தனிமையில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் நிறைய ஆறுதல் சொல்லி வளர்த்துருப்பீங்க. பையன் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்டு நீங்கள் என்னெல்லாம் சொல்லி இப்போ பையனை வந்து வளர்க்குறீங்க? இப்போ அவருக்கு வளர்ந்தது பிறகு தெரியும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க தானே, அதனால கேட்குறல அம்மா அப்படி கஷ்டப்படுறாவோ, இப்படி நமக்கு அதான் படிப்புக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவர் தெரியும். கிளாஸுக்கு போனதில் காசு இல்லாட்டி நின்றுவேர். அப்போ நான் சொல்கிறேன், போங்கம்மா கறி வாங்குற காசையாவ தாரேன். இல்லைம்மா மதியம் சாப்பாட்டுக்கு வேணுமே, இல்லை நான் போகலேருந்து அந்த அண்டைய கிளாஸை கட் பண்ணிடுவார். இப்போ உங்களோட சுயதொழில்களில் வந்து எப்போ இருந்து நீங்கள் செய்கிறீங்க? முதல் வீட்டு வேலைக்கு போனேன் நான். அம்மா நிறைய எனக்கு உதவியாக இருந்தவங்க. இப்போ அம்மா கேன்சர் வந்து செத்துட்டாங்க. இப்போ 7 வருஷம் அவங்க இருந்து என்னோட இருந்தவங்க. பிறகு அம்மா செத்ததுக்கு பிறகு நான் போகிறல்ல, அதுக்கு பிறகு அந்த அப்படியான ஒரு தொழிலை ஒன்றை செய்கிறேன் வீட்டோட. அப்போ அந்த வீட்டு வேலைக்கு பிறகு வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த இடியப்ப பிஸ்னஸ் தான். மற்றது கோழி கொஞ்சம் வளர்த்தனான், அது கொஞ்சம் நெசல் வந்து செத்துட்டு அப்போ அதை விட்டுட்டேன். இப்போ இந்த நெசவுக்கு நூல் சுற்றுற நெசவு தெரிய அடிக்க மாட்டீங்களா? அல்ல, அடிக்கல. அது இப்போ கொஞ்சம் பழகுறேன் தானே, பழகுறதா நூல் மட்டும் சுற்றுறது. அப்போ வீட்டோட வந்து இந்த தொழில் தாண்டி வேறு தொழில் செய்யலாம் உங்களுக்கு? கோழிகள் கொஞ்சம் கோழி கூட அப்படி செய்யலாம். இப்போ இவருக்கு வந்து மாதம் ஒன்றுக்கு டியூஷன் காசுலாம் எவ்வளோ வரும்? டியூஷன் காசு ஒரு இடத்துல 2500 ரூபா வரும். மற்றது ஒரு நாளைக்கு 100 ரூபா. ஒரு நாளைக்கு 100 ரூபா பின்னர கிளாஸ். எங்கெங்கெல்லாம் டியூஷனுக்கு போய் வர்றாரு? ஒரு நெற்பட்டி மூலம் போகிற வேறு, அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே நடக்கிறது, இப்போ இங்கே ஒரு இடத்துல நடக்கிறது, 3 இடத்த போகிறேன். இப்போ நெற்பட்டி மூணிக்கணும் சொன்னால் இங்கேருந்து போய் வரது பஸ் காசு எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபா. கிழமையில் 3 நாளைக்கு போகிறேன். கிழமையில் 3 நாள் அங்கே, மற்ற நாளாக இங்கே தான். இப்போ படிப்பு சம்மந்தமாக அவர் வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் வந்து கேட்பார்? சைக்கிள் இல்லாத ஒரு பிரச்சனை அவருக்கு. எல்லாரும் சைக்கிளில் தான் வருவாங்க, நான் மட்டும் நடந்து போகிறேன் பாருங்க. கொஞ்சம் சைக்கிளில் தாண்டி கேட்டாலும் ஒரு தரம் கொடுக்குற அளவுக்கு இல்லையா சொல்லி கவலைப்பட்டு கதைப்பார். உங்கள்கிட்ட சொந்த பந்தங்கள் கூட பிறந்த சகோதரம் ஒரு ஆள், தங்கச்சி ஒரு ஆள் கல்யாணம் கட்டிட்டாவும் 2 பிள்ளைகள். அவர் வெளியில் போய் இப்போ தான் போனவர். அதில் இப்போ அந்த ஆண் சகோதரங்கள் இல்லாததில் அந்த துணைகளும் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு? இல்லை, நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில். ரைட். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கடன் எல்லாம் வந்து எப்படி எந்த மாதிரி இருக்குது? எடுத்த கடன் அப்படி வட்டியோட அப்படியே இருக்குது, கட்டுப்படலை. இப்போ என்ன சொன்னால் நம்ம தனிமையிலேருந்து படியனையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாலே வந்து அதுவும் குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு ஒரு சனம் 1000 வந்து பேசும் நிறைய கதைகள். ஆனால் இந்த நிலைமையமாய் வேற யாருக்கும் அப்படி வரக்கூடாது. அப்படி என்னெல்லாம் வந்து சமூகத்துக்குள்ள நீங்கள் அதாவது ஒரு தொழிலுக்கு கொண்டு போய் தொழில் இல்லாமலாம் வந்திருப்பீங்க. அப்படி இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து நீங்கள் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான். நிறைய கஷ்டங்கள் தான். இந்த சனங்களும் எவ்வளவோ கதையெல்லாம் கதைப்பாங்க, அதெல்லாம் தாங்கி தான் இந்த இத்தனை வருஷங்களை கடந்து வந்திருக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் செய்ய தொழில்னு சொன்னால் வீட்டு வேலை, அடுத்தது வீட்டு வேலை. இப்போ போகிறல்ல, தம்பி வேறு தம்பி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு போகிறல்ல, இப்படியான ஒரு தொழிலை வீட்டோடைய செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் வீட்டோட அந்த மாவு அரைக்கிறது அப்படியானது செய்யலை? அப்படி செய்திருந்தா கொஞ்சம் செஞ்சுருக்கலாம். அப்படி செய்யலை. வேற என்ன, அதாவது வீட்டை இந்த கோழி வளர்க்குறது, இந்த நெசவு, இந்த இடியப்பம் தாண்டி வேறு ஏதாச்சும் பிளான் இருக்கு அவங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி? இது செய்தால் நான் கொஞ்சம் நல்லா வருவேன் சக்ஸஸ். கோழி வளர்க்குறது கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கோழியும் கோழி கூடு அப்படியான உதவிகளை. ஓகே. இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன ஒரு உதவி செய்ய தரோம்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இனி அவர் கல்வி சம்பந்தமான இதுதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் முடிஞ்ச அளவு. ஓகேக்கா. இப்போ தம்பிகிட்ட வந்து உண்மையில் படிப்புக்கான ஒரு உதவின்றதுனால அவர்கிட்ட தான் நாங்கள் இதெல்லாம் வந்து கேட்டறியணும். ஸோ அந்த அவர்கிட்ட நாங்கள் பேசிவிட்டு அதுக்கு பிற்பாடு என்ன செய்யணுமோ அதை செய்தாங்க.
ஓகே, உண்மையிலே வந்து தம்பியோட நான் வீடியோ ப்ரோமோ வந்து நிறைய விஷயங்கள் கதைக்கிறேன். கதைக்கக்குள்ளே வந்து தம்பியை பார்க்கக்குள்ளேயும் கதைக்கக்குள்ளேயும் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருந்தது எனக்கு. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நான் சொல்கிறத விட தம்பி சொல்கிறதே பெட்டராக இருக்கும். சரி தம்பி, இப்போ உங்களோட படிப்பு வந்து எப்படி போய் கொண்டிருக்குன்னு சொல்லுவோம். நல்லா படிக்கணும். எந்த அளவுக்கு இப்போ படிப்பீங்கன்றதை இருக்க சொல்லுவோம். நீங்கள் ஓஎல் இப்போ 10ஆம் ஆண்டு ஓஎல் வந்து என்ன ரிசல்ட்ஸ் எடுப்பீங்களா எதிர்பார்த்தீங்க? 9 எடுப்பேன். உங்களுடைய ஸ்கூலில் வந்து எத்தனை மாடல் வரீங்க? முதலாம் ஆண்டு வரேன். உறுதியாக சொல்கிறது வந்து நான் 9 எடுப்பேன். நான் சிம்லா சொன்னேன். அப்போ நான் கேட்டேன் எத்தனை மாடல் வரீங்க? நான் முதலாம் மாடல் வருவேன். அப்போ என்ன படிக்கிறவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ட்டு கேட்டேன். நான் திரும்ப அடுத்த கேட்டு என்ன படிக்கிற விருப்பம் இருக்குது? இல்லை பயோ படிக்க விருப்பம். என்னத்துக்காக நீங்கள் பயோ செலக்ட் பண்ணுறீங்களா? அதாவது டாக்டரை படிக்கணும்டா ஆரம்பிக்கு என்னத்துக்காக? அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க, அவளுக்கு செய்யணும். சரி, உண்மையிலே வந்து நீங்கள் இப்போ அம்மா இதில் இருந்து அழுதை பார்த்துவீங்க, தம்பியும் இந்த பக்கத்தில் நின்று அழுதான். அப்போ நான் சொன்ன கூட அழுத கூட்டிகிட்டு போய் அழகான்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை கேட்டேன் நான் சொல்லுவேன்னு சொல்லி. சரி, இப்போ அம்மா இந்த அளவுக்கு உங்களை பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் அதை சொல்லுவோம். நல்லா பார்க்கணும். ரெண்டா எப்படி கஷ்டப்படுற நீங்கள் பார்க்குறீங்க தானே பக்கத்தில். இப்போ சொன்னோம் வந்து நீங்கள் வந்து அப்பா பெரிய எதுவும் கேட்குற இல்லைன்னு கேட்டது இல்லைன்னு சொல்லி அதுக்கான காரணம் என்ன? ஏன் கேட்குற இல்லை? கேட்டால் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. உங்களோட தனியை சொல்லி அழுதுருக்கா? பயப்படாம கதை அப்படியே வந்து என்னோட கதைச்சி மாதிரி கதை அப்படியே ஒன்று இல்லை. சரி, காலையில் நம்ம எழும்பி இடியப்பம் வச்சு தந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? வந்து அம்மா இவ்வளோ கஷ்டப்படுற அம்மாவுக்கு என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும், இது செய்யணும். சரி, இப்போ வந்து என்ன கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கீங்க? ஐசிடி பாடம், சயின்ஸ் பாடம், மேக்ஸ், இங்கிலீஷ், சிங்களம் எல்லாம் போய் கொண்டிருக்கீங்க. இப்போ அதுக்கு வந்து கிளாஸ் ஃபீஸ் இல்லாமல் வந்து படிக்கிறதுக்கு ஏதாவது தேவைக்கு காசு, இப்போ எல்லாத்துக்குமே வந்து காசு தானே முக்கியம். ஒரு டியூட் அடிக்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் காசு தான் வேணும். ஏதாவது ஒரு நோட்ஸ் வாங்கணும்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கும் காசு தான் வேணும். அப்போ அந்த டைமில் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அது காசு இல்லைன்னா கிளாஸுக்கு போயிடலாம். பஸ் காசு வேணும். போகிறதுக்கு வரதுக்கு சேர்த்து ஒரு நாளைக்கு 200 ரூபா. கிழமையில் 3 நாள் வகுப்பு வைப்பாங்க. அதுக்கு போயிட்டு வரதுக்கு கிழமைக்கு 600 ரூபா வேணும். கிழமைக்கு 600 ரூபா வேணும் போயிட்டு வரது. பஸ் காசு மட்டும். கிளாஸ் ஃபீஸ் அது வேறு மாதத்துக்கு 2500 ரூபா. மாதத்துக்கு 2500 ரூபா. அப்போ 6 நாள் 24 2400 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் கிட்ட வேணும் ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு. அதை தாண்டி மற்ற டியூட்டில் எதுவும் படிக்கிறேன்னா அதுக்கு தனியாக அதுக்கு வந்து அதான் நீங்கள் படிக்க போகிற படிப்பு வந்து பெரிய படிப்பு பயம்னு சொல்கிறீங்களா, அதுக்கும் நிறைய செலவுகள் இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், தம்பியில் ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் தம்பி வந்து ஒரு வீடியோ வந்து எடுப்போம் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா தம்பியில் பயோ படிப்புக்கு ஏற்ற மாதிரி யாராவது உதவி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யலாம். இப்போயும் வந்து தம்பியில் படிப்புக்கு வந்து மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்ய போகிறீங்கன்னா செய்யலாம். நானே நினைச்சிருக்கேன்னு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து செய்வோம். சரி, நானுமே வந்து கேட்டேன், மற்ற பிள்ளையில் போகிற நீங்கள் வெளியில் போகிற இல்லையோ இது சரி இல்லையோ படிப்பில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்ததுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கான காரணம் ஒன்று சொன்னேன் என்கிட்ட வந்து, அதை நீங்கள் ஒரு சொல்லுங்கள். படிப்பில் வந்து ஆர்வம் வந்து நான் சொன்ன மாதிரி அம்மா கஷ்டப்பட்டு இது வேலை செஞ்சு நம்மளை படிப்பிக்காங்க. அம்மாவுக்காக ஏதாவது செய்யணும். அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும். எல்லாம் படித்து பெரிய ஆளாகி அம்மாவை நல்லா வச்சுக்கணும். நல்லா வச்சுக்கணும். ஆனால் வந்து இப்போ என்னென்னா இப்போ வழி 2 அழுது என்ன அழகான்னு சொல்லி கொடுத்து வந்து அதில் இன்னும் திணறான் கதைக்கிறது வந்து அல்லாத உண்மையாக வந்து உண்மையாக வந்து இந்த டைம் வந்து கஷ்டமாக இருக்கும். என்ன இருந்தாலும் இந்த இதை தாண்டது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும், இதாக இருக்கும். நீ படித்து நீ சொல்கிற மாதிரி அந்த டாக்டராகவோ ஏதோ ஒரு இடத்துல வரக்குள்ள வந்து அப்போ அம்மா அந்த டைம் ஒன்று பார்க்கக்குள்ள வந்து உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்கும். அந்த டைம் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் உண்மையாக. ஏதோ ஒரு வயதில் இப்போ நாங்கள் வந்துட்டு வந்தானே நீ வந்து படிப்புக்கோ எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்வோம். சரிதானே? அதை நினைக்கி நீ அவர் ஒன்றும் தேவையில்லை. சரி, இப்போ எத்தனை மணிக்கு எழுப்பி படிப்பேன்? ஒரு 4:30 காலையில் எழுப்பி படிப்பேன். இப்போ அந்த டைமே வந்து அம்மா எழுப்பிடுவோம். இப்போ எப்படியும் வந்து ஒரு சின்னல வந்து ஒரு ஆர்வம் வராது நம்மளுக்கு படிப்பிலையோ இல்லை வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இருக்கும். சரிதானே? இப்போ எப்படி சொல்கிறேன், சில ஊழியர் விளையாடி தெரிவாங்க, விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேருக்கு வந்து வேறு துறைகளில் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ படிப்பு வந்து சின்ன பிள்ளைகள் அம்மாவை வந்து உங்களுக்கு சொல்லி தந்தோம், உங்களுக்கு படிக்கணும் இது செய்யணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி யாரும் அவங்களை எடுத்து விட்டோம். கிரேட் 4 இருந்து கிரேட் 4லேருந்து அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் வந்து. அப்போது குறைச்சி வச்சாங்க 175 கட் அவுட் 153. ஆமாம், குறைச்சி பயங்கர படிப்பாடி தம்பி. சரியான இடத்து தான் வந்திருக்கோம். உண்மையாக வந்து அதான் நாங்கள் வெளியில் சொன்னோம், இந்த வீடையோ இதோ பார்த்து வந்து கண்டிப்பாக அந்த உதவி செய்கிறதுக்கு யோசிப்பாங்களே நான் வெளியில் நல்லா தான் இருக்குது, அப்புறம் ஏன் வந்து உதவிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் வந்தோம்மே வந்து எல்லாத்தையும் விசாரித்து சரியாக தான் வருவோம்.
அதே மாதிரி தம்பியை படிப்புக்காக தான் நாங்கள் முழுமையாக வந்து நாங்கள் இன்றைக்கு ஏதாவது தம்பிக்கு செய்யணும்னு சொல்லி. ஆனால் உண்மையாக நான் இந்த அளவுக்கு யோசிக்கலை, இந்த அளவுக்கு ஒரு படிப்பு திறமையான ஒரு தம்பின்னு சொல்லி நான் யோசிக்கலை. ஸ்கூல்லே வந்து முதலாம் ஆளாம் வந்து அதை தாண்டி அவன் இப்போயே ஃபிக்ஸ் பண்ணி தான், இப்போ 10ஆம் ஆண்டு படிக்கிறான், இப்போயே ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் பயோ தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. சயின்ஸில் எத்தனை மார்க்ஸ் எடுப்பா இப்போ? லாஸ்ட் டைமில் 90. அதெல்லாம் யோசிக்க நம்மளோட மார்க்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ மட்டும் 2 இல்லை. ஆனால் ஓரளவு மார்க்ஸ் எடுப்பேன், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. உண்மையிலே வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள்கிட்ட அப்பா பார்த்து இல்லை, நீங்கள் 6 மாதத்துலேயே கூட செத்துட்டாங்க வந்துட்டு சொன்னாங்களே பார்த்து. அப்போ நீங்கள் ஃபோட்டோவை பார்த்தாச்சும் ஏதாச்சும் ஒன்றும் கேட்டது இல்லையா? அம்மாட்ட வந்து ஒன்றுமே கதைச்சது இல்லை, அம்மா வந்து ஃபீல் பண்ணி உங்களோட கதைச்சது இல்லையா? இல்லை. இப்போ அதை எப்பயாவது உங்களுக்கு மனசில் தாக்கம் இருந்தவங்க இப்போ ஸ்கூலில் வந்து நான் கேட்கக்கூடாது இருந்தாலும் கேட்குறேன். வந்து இப்போ ஸ்கூலில் வந்து அவங்களோட அப்பாவை கொடுத்துருவாங்களா, அப்பா அப்படி கதைப்பாங்க. சம்டைம் வந்து அவங்கள உங்களுக்கு ஏதாவது கேட்பாங்க, என்னோட அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி. அப்படி ஏதாவது லட்சம் நடந்துருக்காங்க இல்லை, அப்படி கேட்குறது ஒருத்தர் அப்படி ஒன்றும் கதைக்க மாட்டாங்க. இப்போ ஸ்கூலில் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் எதுவும் பண்ணது இல்லையா? அவங்களுக்கு இப்படி நல்லா படிக்கிறபடி என்ன அப்பா இல்லைன்ட்டு ஏதாவது உதவிகள் அப்படி ஏதாவது? ஸ்கூலால் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணதுக்காக ஒரு பேக்கும் ஒரு 4-5 காப்பி தான் ஒரு மெடல். ஆனால் அதை தாண்டி இல்லை இப்போதைய படிப்பு இப்போ வந்து இந்த வருஷ கடைசியில் ஒரு வருஷ கடைசிலையும் ஒரு 5-6 காப்பி தருவாங்க. அவ்வளோ 5 ரூபாய். சரி, இப்போ எப்பயாவது ஒரு நாள் வந்து உனக்கு முக்கியமாக இந்த டியூட் அடிக்கிறதுக்கோ இல்லை இந்த கொப்பி வாங்குறதுக்கோ காசு தேவைப்பட்டு இல்லாத நாள் இருந்திருக்கும். அன்றைக்கு வந்து காசு இல்லை, ஆனால் உனக்கு அதுக்கு முக்கியமாக தேவை. அப்போ நீ எப்பயாவது அழுதுருக்கீங்க எனக்கு இது கிடைக்கல அப்படின்ற மாதிரி? சில டைமில் அதை சொல்ல, நான் அதை ஷார்ட் ஃபார்மாக சொல்லி முடிக்காம டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இப்போ உனக்குள்ளே நடந்த பிரச்சனை உனக்கு தான் தெரியும். உனக்குள்ளே ஏதாவது கவலைகள் இருக்கலாம், உனக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ஏக்கம் இருக்கலாம், எனக்கு இது வேணும் படிக்கிறதுக்கு இப்படி வேணும்னு சொல்லி ஏக்கம் இருக்கலாம். அப்படிலாம் என்ன இருக்குது உனக்கு? எனக்கு பைசைக்கிள் தான். சைக்கிள் வேணும் உனக்கு. இப்போ இங்கேருந்து போகிறது வந்து எவ்வளோ தூரம் இங்கேருந்து போகிறது? நட்படி மணிமா. நட்படி மணி போகணும். சரி, பக்கத்தில் ஏதாவது சைக்கிள் கடைகள் இருக்கா? சைக்கிள் வாங்கக்கூடிய கடைகள் ஒன்றும் இல்லையா? தம்பி அப்போ வந்து இதுக்கு முதல்ல காரில் எங்கேயாச்சும் தூர ட்ராவலிங் பண்ணியிருக்கியா? போன கார்லேயே போயிருக்கியா? இதுதானே பெஸ்ட் டைம். நீ டாக்டர் ஆன ஒரு கார் இல்லைடா, இதில் ஃப்ளைன்லேயும் உன்னோட அம்பிஷன் பார்த்து ஒரு நாளில் உன்னோட ட்ரீம் வந்துட்டு வருவா. ஆனால் டாக்டர் ஆன ஒரு அண்ணாக்களை மறந்துடுவியா? ஞாபகம் வச்சிருப்பியா மறந்துடுவியா? நீ டாக்டர் ஆனா எங்களெல்லாம் மறந்துடுவியா ஞாபகம் வச்சிருப்பியா? உங்களை மறக்கல. வருவோம், நாங்கள் மறந்துடுங்க கண்டிப்பா. நட்படி முனைக்கு இங்கேருந்து டியூஷனுக்கு கொண்டு சொன்னா எத்தனை வருஷம் நீங்கள் பஸ்ஸில் போகிறது? ½ அன் ஹவர் போகும். டெய்லியே 100 ரூபாவா போய் வரதுக்கு? போய் வரதுக்கு. இப்போ சைக்கிளில் போகிறோன்னா ஓகே. இப்போ எங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள்? அதாவது சைக்கிள் இப்போ ஸ்கூலில் வந்து உங்களோட வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம்? இந்த வேறு பாணி வித்யாலயம். ஓகே. அப்போ டியூஷனுக்கு போகிறது இங்கே ஊருக்குள்ள எங்கெங்கெல்லாம் போவீங்க? பாமடியில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போகிறது. இப்போ நட்பட்டி முனைக்கு இங்கேருந்து சைக்கிளில் போகலாமா? இல்லை பஸ்ஸில் போயிடணுமா? தூரமான போய் வரலாம். போய் வரலாமா? இங்கேருந்து வேறு யாராச்சும் போகிறவங்களா சைக்கிளில்? இல்லை, போகிறல. ஊருக்குள்ள என்ன டியூஷனே சைக்கிளில் போய் வரலாம். ஓகே, உண்மையிலே வந்து தம்பியோட கதைச்சது பிடிச்சிருந்தது. அங்கே எங்களுக்கு தம்பியோட படிப்புக்கு உண்மையாக ஒரு ஏக்கம் இருக்கிற பிள்ளைக்கு வந்து அதை படிச்சு கொண்டு இருக்கிற பிள்ளைக்கு வந்து என்ன ஏக்கம் இருக்கோ கண்டிப்பாக அந்த இதை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். நிறைய பிள்ளைகளுக்கு அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கோம், நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு பிரயோஜனப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் பேருக்கு வந்து ஒரு கதைச்ச உடனே வந்து பிடிச்சிருந்தது. சரி, பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நாங்கள் கூட்டி போய் கொண்டு இருக்கோம். எங்கேயாவது சைக்கிள் எப்படியாவது தேடி வாங்கி கொடுத்தா போகிறேன். கண்டிப்பாக வந்து இப்படி டேலண்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது சப்போர்ட் கொடுத்தா அவனை இன்னும் கண்டிப்பாக மேல்நிலைக்கு வந்துடுவான் ஈஸ்வரா. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கன்னு சொல்லி மத்திய முகாம் ஹாஸ்பிட்டல் ஏரியா, அதாவது டவுன் ஏரியா தான் சென்றிருக்கேன். இதுக்குள்ளே தான் ஒரு பைசைக்கிள் கடை நாங்கள் முன்னாடி பார்த்தோம். எப்படி சைக்கிள் பார்க்க போறீங்க? மவுண்டன் ஓகேவா உங்களுக்கு? இல்லை லுமாலா பார் சைக்கிள் ஓகேவா?
எப்படி பார்க்க போறீங்க? என்ன பார்க்க போறீங்க? நீங்களாம் பாருங்க, உங்களுக்கு எந்த சைக்கிள் பெட்டரா இருக்குமோ உங்களுக்கு அதை பாருங்க. லுமாலாவா? லுமாலா பார் சைக்கிள் இருக்காண்ணா? என்ன பிரைஸ்ண்ணா? என்ன பிரைஸ் என்ன லுமாலா? இது வந்து 47,500 போகுது. 47,000 குவாலிட்டி பூட்டாமல? குவாலிட்டி பூட்டா 47,000. உங்களுக்கு வந்து பார் வேணாமா? லேடிஸா? ஓகே, லேடிஸ் அப்போ அதுதான். செட்டு இல்லாமல் ஒரே கார் ரெண்டு ஒரே விலை தான் பிடிக்கிறாங்க. அதாவது பெருசா அந்த மாதிரி இதை மாதிரி அது மாதிரி ஜப்பான்டெல்லாம் இப்படி ஒரு முடல் இருக்கு. எவ்வளோ போகுது இப்போ சைக்கிள்? லுமாலா போகுது 47,000 சொல்கிறேன். 65 இருந்தது என்ன? சரிங்க, அந்த சைக்கிள் கூட வாடுறது பாருங்க, சைக்கிளுக்குரிய எல்லாம் இதெல்லாம் சேர்த்து தான் 40 எவ்வளோ? 47,500. உங்களுக்கு 45 தரலாம். 45 சரி. உங்களுக்கு தெரியும் வேற அந்த மற்ற யூடியூப் நடத்துறவர் யாரு? யாரு? அனுஷான். அனுஷான். அவருக்கு 15 சைக்கிள் எடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு போனீங்க. அங்கே இருந்தாலும் ஒரே இடத்துல கொடுத்த பையன். இந்த மற்ற ஜப்பான்டெல்லாம் என்ன ப்ரைஸ்? அந்த ஒவ்வொரு பேர் என்ன இருக்கு சார்? இது 42,500 அது ரீகண்டிஷனா? ஒரு 35,000. உங்களுக்கு லுமாலா உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, அப்போ லுமாலாவே எடுக்கணும். சரி, ஏனென்றா லுமாலா வந்து பாய்க்கக்கூடியது. ஓகே, அதை எடுப்போம். அவர் எவ்வளோ எண்ணி பாருங்க. எண்ணி பாருங்க. சரி சரி சரி, ஓகே. ஆட்டோ வருந்தா என்ன பேர்? தேங்க்யூ. ரைட். எங்கள்ட்ட சேனல் ஆளு தான், யூடியூப் சேனல் தான். அர்ஜிதம்ல. ஓகே. எனக்கு சந்தோஷமா வேண்டியாச்சு. ஓகே, ரைட். அவன் சைக்கிள் எப்படியும் நம்ம காசு உண்மையில கொடுக்கறத விட அவங்கள்ட்ட கையில் அதை ஒப்படைக்கும் போது தான் அதில் ஒரு சந்தோஷம் தெரியும். அதான் உண்மையாக வந்து நாங்கள் நினைச்சு தான் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவனை கூட்டிகிட்டு வாங்கி கொடுக்கணுன்ற ஆர்வமாக இருந்து அவன் சந்தோஷத்தை பார்க்கணும். ஓகே ஓகே, அழுதவனும் போய் சந்தோஷமா இருக்கு. அங்கே குவாலிட்டி போட்டுற கடையெல்லாம் இருக்கு தானே? அங்கே செய்யணும். வெளியில் நின்று நாங்கள் சைக்கிள்லாம் வேண்டி வந்தாச்சு. இப்போ உன்னை காட்டப்புறான்னு சொல்ல எல்லாமே வந்து ஒரு மெடல் எடுங்க பார்ப்போம். நாங்கள் இது உங்களுக்கு ஒப்படைக்க முடியும். காலேஜ் போல எடுத்தீங்க. ஓகே, நான் இருக்க போகிறேன் கீழே. மாஷல்லா இரு, சர்டிஃபிகேட் எத்தனை வச்சுருக்கேன். ரைட். எது எது என்னென்னதுக்கு எடுத்துன்னு சொல்லி சொல்லுங்க பாவம். எல்லாம் ஸ்காலர்ஷிப் தானா? இல்லை. ரைட் ரைட் ரைட். அந்த 100க்கு மேலே எடுத்த மார்க்ஸ் எடுத்ததுக்காக இது என்ன? ரைட் ரைட். வேறு இங்கே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ பெரிய போகிற இல்லையா? என்ன ஸ்போர்ட்ஸ்? ஈட்டி எறியுது, பருதி, குண்டு, ரன்னிங், அஞ்சலோட. ஓகே, நாங்கள் தானே ஸ்போர்ட்ஸுக்குள்ள எல்லாம் வருஷம் போகல. திவா மட்டும் தான் கபடிக்கு இருக்கிற குண்டறியுது. எல்லாத்துலையும் இந்த அசலத்து விலங்குகள் தான் பிரச்சனை. ஒரு கலைப்புகளை கூட வர அதில் வந்து விட்டுட்டாரு. அது என்னென்னா கபடி போட்டில் இருந்தாங்க எல்லாமே இருக்கணும், விளையாட்டு இருக்கணும். அதுல தான் இப்போ கல்வி டைமில் வந்து ஸ்கூல் டைமில் வந்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. உண்மையை தம்பி படிப்பு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து ஒரு தம்பி வரணும்ன்றது வந்து ஸோ அவர் வந்து பாஸ் பண்ணாருன்னா நம்ம எல்லாருக்குமே தான் பெருமை. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ உங்களை மாதிரி இன்னும் ஒரு சில பேருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணதில் ஒரு சில பேரோட ஓ லெவல் ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்டுக்கெலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க யார் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் வீடியோவில் போக காண்பிப்போம்.
ஓகே. இப்போ பைசிக்கிள் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னால் கிட்டத்தட்ட இங்கேருந்து 18-19 கிலோமீட்டர்ன்றா. நாங்கள் இங்கே சென்ட்ரகம்புக்கு போயிருந்தோம், அங்கே சைக்கிள் இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் சாய்ந்தமரத்துக்கு போயிருந்தோம். ஏன்னா மருதமனைக்கு போயிருந்தோம். இப்போ அங்கேருந்து இங்கே 19-18 கிலோமீட்டர்ன்றதால ஆட்டோன்றதால வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. இப்போ அம்மா கூடயும் தம்பி கூடயும் நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு அவங்களுக்கான மிகுதி ஹெல்ப்பை பண்ணி முடிப்போம். ஓகே. எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து உங்களோட மகனுக்கு நாங்கள் இதை பண்ணி கொடுப்போன்ட்டு? கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை, இப்படியான உதவி செய்வீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. அப்போ நாங்கள் வந்த உடனே என்ன நினைச்சிங்க? ஏதோ எங்களுடைய அந்த சூழ்நிலைகளை வந்து பார்த்துட்டு போவீங்கன்னு நான் நினைச்சேன். நான் இந்த அளவு உதவி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகே. உண்மையில் அவரோட ஒரு விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. என்ன நீங்கள் தனியாக அவரை பழத்தாலும் உண்மையில் தாக்கி நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்குற ரீதியில் வந்து அவர் படிக்கிறார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருந்தது. நான் சொல்லிக் கொடுக்குறது அதேன்னு சொன்னால் அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து நாங்களும் வளர்ந்து வந்ததுன்றதால எங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை புரியும். ஸோ அதனால் எங்களுக்கு அப்போல்லாம் யாரும் எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு பண்ணால் அவங்க வெற்ற வருவாங்க. உண்மையில் வந்து அவங்கள்ட்ட வருங்காலம் வந்துட்டு சிறப்பாக செம்மையாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு இப்போ சந்தோஷமா? ஓகே. நீ டியூஷனுக்கு போகிற ஈஸி, அதுவும் வந்து உங்களை ஏற்றி போகிற மாதிரி தான் பைசைக்கிள் வேண்டியிருக்காரு. அவர் மவுண்டன் வேணுமா இது வேணுமாட்டு கேட்டதுக்கு அவர் வந்து லுமால சைக்கிள் தான் கேட்டிருந்தார். ஓகே. இப்போ அதை தாண்டி இன்னொரு விஷயம். ஓகே. இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இதை எண்ணி பாருங்க. ஆயிரம், 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 8000, 19, 20, 21, 22, 33, 34, 35,000 இருக்குது. 35,000 வந்துருக்குது. பைசிக்கிளோட பில் அவங்ககிட்ட வச்சுருக்கவங்க அது தேவை வாரண்டி. பைசிக்கிள் வந்து 45,000. உங்கள்கிட்ட கையில் வந்துட்டு பேலன்ஸ் 35,000. என்ன சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க வேண்டிய முழு தொகை வந்துட்டு நாங்கள் 80,000 டிசைட் பண்ணியிருந்தோம். ஒரு வருங்கால ஒரு டாக்டராக வரப்போறாரு அப்படிங்கிறதுனால ஒரு டாக்டரோட உதவி தான் இன்றைக்கி வரைக்கு கிடைச்சிருக்குது. இது 2 பேரோட ஒரு உதவி. அது யார் யார் அப்படிங்கிறத சொல்கிறோம். நெதர்லாந்தில் இருக்கிற ஒரு அண்ணா அனுப்பியிருந்தார். அவர் ஜேபி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார் அவர் பேரை. ஃபேமிலியோட ஃபுல் நேம் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட அப்பாவோட 2வது ஆண்டு நினைவுக்காக வேண்டி ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒருத்தங்களுக்கான உதவி பண்ணி முடிச்சு மிகுதியாக இருந்ததில் ஒரு 30,000 ரூபா உங்கள்கிட்ட கையில் இப்போ கிடைச்சிருந்தது. அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற டாக்டர் பிதுசா அவங்க வந்துட்டு 1 லட்ச ரூபா அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒருத்தங்களுக்கான உதவி பண்ணி முடிஞ்சு மிகுதி இருந்த 50,000ல் 45,000க்கு பைசிக்கிள், மிகுதி 5,000 உங்கள்கிட்ட கையில். ஸோ வந்து அந்த நெதர்லாந்தில் இருக்கிற அவங்கள்ட்ட 30,000ம் சுவிஸில் இருக்கிற இந்த டாக்டரோட 50,000ல் 5,000 பேலன்ஸ் உங்கள்கிட்ட கையில் இருக்குது. 40,000 பைசிக்கிள் வேண்டியாச்சு. ஸோ வந்து இவங்க 2 பேருக்கும் உங்கள்கிட்ட சார்பில் ஏதாச்சும் சொல்ல தோணுச்சுன்னா சொல்லலாம். உண்மையிலே எத்தனையோ நிறுவனங்களோ சரி, எத்தனையோ சொந்தங்கள் இருந்தும் சரி, ஆனால் இதுவரையில் என் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கல. ஆனால் எவ்வளவு சொந்தங்கள் இருந்தாலும் கூட ஆனால் இந்த அளவில் வீடு தேடி வந்து இந்த உதவியை நீங்கள் செய்ததுக்காக வேண்டி உங்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்து கொள்கிறேன் நான். ஓகே தம்பி, உங்களுக்கு டாக்டர் தான் இந்த ஹெல்ப் பண்ணது. ஸோ வருங்கால டாக்டர் என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? இந்த பைசிக்கிள் வண்டி தந்ததுக்காகவும் அந்த டியூஷன் சம்மந்தமான அந்த இது நான் கேட்டதுக்காக ஹெல்ப் பண்ணதுக்காகவும் மிகவும் நன்றி. ஓகே. உண்மையில் வந்து நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு டாக்டராக வந்து அந்த டாக்டர் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஓகே. இப்போ இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்க வந்து அந்த ஒரு உதவி உங்களுக்கு சரியான ஒரு முறையில் வந்து சேர்ந்துருக்குது. ஆனால் அது வந்துட்டு ஒரு வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனாலே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக வேண்டியும் இன்றைக்கி இந்த உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வருங்காலத்தில் எப்படி வருவீங்க அப்படிங்கிறத வந்துட்டு உங்கள்கிட்ட சார்பில் சொல்லலாம். நீங்கள் நான் வருங்காலத்தில் ஒரு டாக்டராக வருவேன். ஷுவர், கண்டிப்பாக. ஓகே. அப்போ வருங்கால டாக்டர்கிட்ட நீங்களும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். ஓகே அம்மா, அப்போ உங்களோட மகன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அவர். ஆனால் இந்த வறுமை வந்து கல்விக்கு தடை இல்லைன்றது எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் என்றாலும் கல்வியை தொடர்ந்து செல்லணும் தான் என்ற நோக்கம். ஆனால் என்னுடைய மகனுடைய கல்விக்காக வேண்டி தொடர்ந்து இந்த கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேம்மா, நம்பிக்கை இருக்குது தான் உங்களோட. ஓகே, அதே நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த ஒரு உதவி பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த நெதர்லாந்தில் இருக்கிற ஜேவி அண்ணா குடும்பம் அவங்களுக்கு வந்துட்டு, அதே மாதிரி வந்துட்டு சுவிஸில் இருக்கிற டாக்டர் பிதுஷா அவங்களுக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து தம்பியோட மேற்கொண்டு படிப்புக்கான உதவிகள் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளே எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களோட O level ரிசல்ட்டுக்கு. சரியா? முன்கூட்டிய வாழ்த்துக்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து வருவோம். நீங்கள் என்ன ரிசல்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லி தெரியாது, ஆனால் வருவோம். சரியா? ஓகே. அப்படியே வந்து நாங்கள் இன்றைக்கி காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய்.